வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி தலைமையிலான அதிமுக பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கிறது என்றே கூறுகிறார்கள். அதாவது தற்பொழுது அதிமுகவில் ஒன்றிணையும் பேச்சுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில மூத்த புள்ளிகளை பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்களாம் நம்மளுடைய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள். அதிலே ஒரு சிலர்லாம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அதிமுகக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. எடப்பாடி தலைமையில் இணைஞ்சு தற்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்துட்டாங்க. ஒரு சில புள்ளிகள் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையை ஆங்காங்கே தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி, திருவிழா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் வரும்பொழுது அவர்கள் மூலமாக ஆலோசனை தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கட்டமாக இருக்கக்கூடிய ஆலோசகர், நம்மளுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்துட்டு இருக்காரு. அவரை சார்ந்த வட்டாரங்களில் இபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். நீங்கள் எல்லோரும் வாங்க, அதிமுகவுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதிமுகவில் பார்த்திங்கன்னா தற்போது வரைக்கும் ஆதரவு இல்லாமல் இருக்குது. தென்மண்டலத்துலாம் சுத்தமாக ஆதரவு குறைஞ்சிடுச்சு. அதனால் ஆதரவை உயர்த்த நீங்கள் வரணும். எடப்பாடி அழைக்கிறாரோ இல்லையோ, தொண்டர்கள் எல்லாரும் அழைக்கிறாங்க, நிர்வாகிகள் எல்லாம் அழைக்கிறாங்க. உள்ளே அவரும் ஒரு மனதை மாற்றி அவரும் பார்த்திங்கன்னா கட்சிக்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்களை பார்த்திங்கன்னா மறைமுகமாக திரைமறைவில் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது இங்கே தெரிகிறது. அதிமுக ஆதரவு இல்லைன்றது அப்பட்டமாக தெரிகிறதுனால அதனை பார்த்திங்கன்னா சரி செய்ய பார்க்கிறார்களா என்று தலைமை நினைச்சா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல அப்படின்னு தான் நிறைய பேர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் பார்த்திங்கன்னா சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் இணைப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் எடப்பாடி ஆதரவாளரே சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அதை பற்றி சொல்ல மாட்டார். கட்சியில் நீக்கப்படுதான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடறாரு தவிர அதை ஆழ்ந்து அதில் என்ன ஏது எதனால் சேர்க்க மாட்டாரு, என்ன கருத்து அப்படின்றத அவர்கிட்ட பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் கேட்டால் மட்டுமே தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரும் பார்த்திங்கன்னா பிளவு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கு. அந்த பிளவை சரி செய்யணும். கட்சியை பார்த்திங்கன்னா நல்லா பலத்தை பெருக்கும் வகையில் ஆதரவை கூட்டணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிட்டாங்க, சரி ஓகே. அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலை பெருமளவில் எதிர்கொண்டு வெற்றி பெறணும்ல. ஸோ அதுக்காக நம்ம அதுக்கான உரத்தை இப்பே போடணும். நம்முடைய அதிமுகவின் எதிரியாக விளங்கக்கூடிய திமுக தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்குது. மீண்டும் ஆளுங்கட்சிக்கு வர விடாமல் தடுக்கணும்னா அதிமுக மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பலத்தை உண்டு பெறணும். அது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்த்தால் தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.